வெல்கம் டு திஸ் சேனல் லேர்ன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எக்ஸலில் ஃபார்மை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்ம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு டேட்டா டைப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டேட்டாவை டைப் பண்ணும்போது ஒவ்வொரு செல்லாக போயிட்டு டேட்டாவை டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ரோக்கான டேட்டாவை ஒரே நேரத்துலேயே டைப் பண்ணி முடிக்க முடியும். ஸோ இந்த ஃபார்ம்ன்ற ஆப்ஷன் எந்த டேப்பில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எந்த டேப்லேயுமே இருக்காது. நம்ம தான் போயிட்டு ஆட் பண்ண போகிறோம் எக்ஸலில். ஸோ எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைல் டேப்பை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷன்னு கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ எக்ஸல் ஆப்ஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகுதா. இதில் குவிக் ஆக்சஸ் டூல் பார் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பாப்புலர் கமெண்ட் அப்படின்னு இருக்கா, அதுக்கு பதில் ஆல் கமெண்ட் அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். இங்கே தான் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்ம் அப்படின்னு இருக்கா, அதை ஃபார்மை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஃபார்முன்ற ஆப்ஷன் வந்து ஆட் ஆகிருக்கும். இதோ பார்த்தீங்களா, ஃபார்முன்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இப்படியும் ஃபார்மை ஆட் பண்ணலாம். ஆர் உங்களுடைய டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நீங்கள் ஆல்ட் டிஓ அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் ஃபார்முன்ற ஆப்ஷன் வந்து இப்படியும் நீங்கள் வந்து ஃபார்முன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நியூ அப்படின்னு கொடுத்துருங்க. நியூ அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ சீரியல் நம்பர் என்ன 1 நம்ம ஏற்கனவே டைப் பண்ணிட்டோம். இப்போது 2 நெக்ஸ்ட்டு டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அடுத்த காலமுக்கான டைட்டிலுக்கு போயிடும். ஸோ இப்போ நேம் வந்து மணி அப்படின்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் டேப் கொடுத்தீங்கன்னா அது நெக்ஸ்ட்டு ரோக்கு வந்துடும். ஸோ டிபார்ட்மெண்ட் வந்து ஃபினான்ஸ். நெக்ஸ்ட் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவரோட பொசிஷன் கேட்குது எக்ஸிக்யூட்டிவ். நெக்ஸ்ட் அவரோட சேலரி என்னென்னா 14,500. நெக்ஸ்ட் எத்தனை இயர் அவர் சர்வீஸில் இருக்காருன்னா 2 இயர்ஸ். எத்தனை வருஷமாக நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறாருன்னா 2 இயர்ஸ். ஸோ நீங்கள் திருப்பியும் நியூ அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அது இப்போ உங்கள் டேட்டா வந்து இப்போது என்டர் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் டேட்டா என்டர் பண்ணலாம். 3 சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த எம்ப்ளாயி நவீன், அவர் என்ன டிபார்ட்மெண்ட்னா ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் அவரோட பொசிஷன் வந்து எக்ஸிக்யூட்டிவ். தென் அவரோட சேலரி வந்து 15,000. தென் எத்தனை வருஷமாக இருக்காருன்னா 3 இயர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் நியூ கொடுத்தீங்கன்னா அது ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் 4th டேட்டாக்கான என்ட்ரியை இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் டைப் பண்ணுறது மூலிமா உங்களுடைய ஒர்க் வந்து ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.